அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம காஞ்ச விரால் சாறு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையானது கொஞ்சம் காஞ்ச விரால் எடுத்து நல்லா கழுவி மிக்சியில் ஆட்டி சாறு எடுத்துக்கிடலாம். அதுக்கு கொஞ்சம் முருங்கைக்கீரையும் சுத்தம் பண்ணி வச்சுக்கிடலாம். இப்போ மசாலாவுக்கு தேவையானது ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கசகசா எடுத்து அதை பக்கத்தில் வச்சுக்கிடலாம். இப்போது நம்ம ஸ்டவ்வில் கடாயை வச்சு ஆயில் விட்டுட்டு ஒரு 2 வெங்காயம், ஒரு 10 வரமிளகாய் நான் கொஞ்சம் வதக்கிக்கிடலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ நம்ம மிளகு, சீரகம், கசகசா எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் அதில் போட்டுடலாம். அதையும் லைட்டாக வதக்கி விடலாம். வதக்குனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனு சோம்பு, கொஞ்சமாக தேங்காய் போட்டு அதையும் லைட்டாக வதங்க விடலாம். வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸி கப்பில் எடுத்து அதை நல்லா மை போல் ஆட்டிக்கிடலாம். மசாலா ஆட்டியாச்சு. ஆட்டினதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலா வதக்கணும்ல, அதே கடாயிலேயே இப்போ அந்த மசாலாவையும் ஊற்றி இப்போ நம்ம காஞ்ச இறால் ஆட்டி சாறு எடுத்து வச்சுருக்கோம், அந்த சாறையும் அதில் ஊற்றி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கிடலாம். இந்த வடிகட்டி எடுத்த சாறு அது ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் சால்ட் போட்டு ஒரு கொதிக்க விடலாம். ஆனால் கொதி வரணும், அப்படியே பொங்கி வரணும். அவ்வளோதாங்க, பொங்கி வருது. இப்போது சுத்தம் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை அதில் போட்டுடலாம். போட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். கலந்து விட்டு ஒரு கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் தான், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் கொதித்தா கசப்பு இறங்கிரும் கீரையில். அவ்வளோதாங்க, சுட சுட காஞ்ச இறால் சாறு ரெடி. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு காமெண்ட்டில் வைங்க. என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.